ஹலோ மக்களே! பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமும் ரொம்ப கவலையோடு இருந்துட்டுருக்காங்க. பாண்டிய கோமதி வந்து எங்க சாப்பிடுங்க, நீங்கள் இன்னும் சாப்பிடாதே இருக்கீங்க. உன் பையன் பண்ண வேலைக்கு சாப்பாடு கூட உள்ளே போக மாட்டேங்குது கோமதின்றாங்க. அவன் மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சேன், ஆனால் வச்ச நம்பிக்கையை உன் புள்ள காப்பாற்றினா இப்படி சுக்குநூறாக நம்பிக்கையை உடைச்சிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நினச்சி கவலைப்படாதீங்கல்ல, சரியாகிட்டோன்றாங்க. இது எதுவுமே சரியாகாது கோமதி, அவ்வளோதான், முடிஞ்சு போனது தான் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு வாங்க, சாப்பிட்லான்னு உட்காருவாங்க. அப்போ செந்தில பார்த்தது கோவமாக எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பா, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க. டே, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் எப்படா மன்னிப்பாங்க? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லைல்ல? என்ன உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கியா? இப்படியெல்லாம் பண்ண சொல்லி உனக்கு மீனா சொன்னால? மாமா, நான் சொல்லுறதை கேளுங்க. ஐயோ அம்மா, நீ சொல்லுதெல்லாம் நான் கேட்காதுன்றதாம தப்பு, சொல்லுமா, என்ன செய்யணும் நானே அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டவொடனே மீனா இருந்துட்டு, இப்படி நீங்கள் பேசுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்போ நீங்கள் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இல்லையா? நீங்கள் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு பாண்டியன் ஒவ்வொரு விஷயத்தையுமே அவ்வளோ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு எவ்வளோ சொன்னாலுமே நீங்கள் இனி பண்ண மாட்டீங்கன்னு என்ன நினச்சி இனியும் நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்கன்ட்டு மாறி மாறி ஆர்குமெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசாதீங்க, பேசிட்டீங்கன்னு என்ன பண்ணுறது தெரியாது, ரொம்ப கோவமாக திட்டு விட்டுருவாங்க. அதனால செந்திலும் மீனவும் ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த ப்ரமோவும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.